ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து டைமென்ஷனில் கேம் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வந்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டுங்க. ஏன்னா ஒரு லைக் பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஸோ அதான் நிறையா பேர் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அதை நான் கேட்குறேன், பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் பயங்கர சண்டை. அதாவது நம்ம பார்வதிக்கும் திவாகருக்குமே சண்டை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரோமோவில் பார்வதி திவாகர் ஒன்றா உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ பிரிஞ்சு தான் இருக்காங்க. பார்வதி திவாகர் அடிச்சுக்கிட்டாங்க, நீ நடிக்கிறியா, நீ ஏன் நடிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஓவராக வந்து போட்டு போயிட்டார் நம்ம திவாகர். அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒர்ஸ்ட் பிளேயரை செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும்ல, அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க் காலையிலே வச்சிட்டாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை சொல்லணும் அப்படின்றப்ப ஒவ்வொருத்தங்களாக வந்து அவங்கவுங்க கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சண்டையை பற்றி அப்புறம் பேசுவோம். இந்த ப்ரோமோ பற்றி பேசிவிட்டு அதுக்கடுத்து பேசினா தான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனி வந்துட்டு எதுக்கும் கோஆப்ரேட் பண்ணாத பார்வதி நான் வந்து ஒஸ்ட்டு சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்துக்குமே நச எல்லாத்துக்குமே கச அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம திவாகர் வந்து ரொம்ப ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி கானா வினோத்தை வந்து பிஞ்ச் பண்ணுறாரு. ஸோ கானா வினோத் ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கிறதுனால இவர் பிஞ்ச் பண்ணோன்னே இன்னும் வந்து காண்டாகிட்டு ருத்ரதான வாடுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நம்ம வியானா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் சொல்லிட்டு ரொம்ப வைலண்ட்டாக இருக்காப்புல பார்க்குறதுக்கு, ஆளை பார்த்தா முரட்டு பீஸாக இருக்கான், பண்ணுறதும் வந்து வைலண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகர் சொல்லிட்டு போன பிறகு கமருதீன் வந்து பார்வதி ஏதோ ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறார். உடனே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் திவாகர். உடனே வினோத் வந்து நீ பேசும்போது எவ்வளோ பேசுனாங்களா, கம்முன்னு மூடிட்டு தானே இருந்தாங்க, நீ எதுக்கு அப்போ பேசுகிற அப்படின்னோடனே போய் அப்போ அப்படின்னு நீ போய் அப்படியே பேசாமடியா அப்படின்ற மாதிரி வினோத் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி எகுறாப்பில் நம்ம கானா வினோத் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதோட இந்த ப்ரொமோ வந்து கட் ஆயிடுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொமோ அப்படிங்கிறது இந்த சீசனில் எல்லாருமே வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் பண்ணார், அவரோட வேலைகளை சிறப்பாக பண்ணார். என்னைக்கு கோவப்படணுமோ அப்போ வந்து கோவப்பட்டார். எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் அவர் பார்க்கல. பக்காவாக வந்து இந்த சீசனில் ஓரளவுக்கு இந்த டாஸ்க்கை புரிஞ்சு விளையாண்டது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத் தான். அதாவது நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஓனர்னால் என்னது, பாட்டில் ஓனராக என்ன பண்ணணும், கரெக்டாக என்ன க்ரைட்டீரியாவில் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கானா வினோத் தான் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து உண்மை. கானா வினோத் இஸ் பிளேயிங் எ சூப்பர் கேம். ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நான் பார்த்து பிரமிச்ச மனிதருள் கண்டிப்பாக கானா வினோத் அவர்கள் பிக் பாஸில் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவர் வந்து பார்வதி கூட நேற்று வந்து பேசி விட்டார் பார்த்தீங்களா, பார்வதி கனிக்கிட்ட பேசும்போது ஏற்றி விட்டாங்க, நீங்கள் அவங்கள பேசுகிறாங்க வேஸ்ட் அப்படின்ட்டு. இங்கே பாரு, உன் விஷயத்த நான் பேசிகிட்டு இருக்கேன், அது முடிஞ்சிச்சு, இது ஏன் விஷயம், எனக்கு தான் தெரியும், நீ பேசாமல் இருக்கு. இல்லை பரவாயில்ல, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசாதீங்க அப்படின்னோடனே, நீ அதை பற்றி பேசாத, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன், தயவு செஞ்சு பேசாத, வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரே போடாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அவர் பாட்டு வந்து கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் த ஸ்பிரிட் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்து இந்த கமருதீனும் திவாகரும் ஃபைட் பண்ண விதம், இன்றைக்கி ஏன் வந்து வினோத் ஏன்சி கத்துறாரு திவாகர் அப்படின்னா, திவாகருக்கும் கமருதீனுக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா திவாகர் வந்து அடிச்சிடுறாங்க திவாகரை. அந்த அளவுக்குங்க ரொம்ப கை ஓங்குறாங்க, போகிறப்ப தள்ளி விடுறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இது நடந்தது லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக திவாகர் அவர்களை ஹேண்டில் பண்ணுறாங்க கமருதீன். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டர்ட்டியாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கண்டிப்பாக அடி போட்டுரும். அந்த லெவலுக்கு அடி நேற்று. அது மட்டும் இல்லாமல் நான் பிசியோதெரப்பிங்கிற படிப்பு முன்னாடி வச்சு விளாண்டுருக்கேன், இல்லாட்டி இந்த கமருதீன்லாம் அடித்து காலி பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து நான் 4-5 பேருக்கு சமம் அடிச்சு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து மிரட்டிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நீ எதுக்கு என் பர்சனலில் பேசுனேன், அவர் இந்த கதை சொல்லும் போது ஒரு பொண்ணை பற்றி பேசினார் தெரியுமா, எக்ஸை பற்றி, அதை வந்து பேசுனதை இங்கே வந்து மேடையில் போட்டு உடச்சி விட்டார். நீலாம் எவ்வளோ பெரிய கேவலண்டா, ஒரு பொண்ணை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கு இப்போ வாழ்க்கை இருந்துச்சுன்னா என்ன அவரை பார்த்துட்டு இருந்தா, அவங்க கஷ்டப்பட மாட்டலாம், அவனுக்கு அறிவு கிடையாதா, ஒரு பர்சனலோட வாழ்க்கையை விளாட்ற அப்படின்னு சொல்லி பர்சனல் எடுத்துட்டார். அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறிடுச்சு. அது எப்படி நீ பர்சனல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்துட்டாங்க. சபரி ஒரு பக்கம் வந்து கன்சோல் பண்ணி, கனி ஒரு பக்கம் வந்து கன்சோல் பண்ணி அப்படி தான் நிப்பாட்டினாங்க. பார்வதியுடைய முகத்திலையும் கிழிச்சு விட்டார் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பார்வதி தான் வந்து இவர் சுபிக்ஷா தான் போடலான்னார். இல்லை ரம்யான்னு சொல்லி ரம்யாவை புஷ் பண்ண வச்சாங்க பார்வதி. ஓகே, அடுத்து சரி ஓகே சரி இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்வதியை புஷ் பண்ணாங்க நம்ம திவாகர்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல வேண்டாம். அவ டீல்ல செட் ஆவல. நம்ம வந்து சுபிக்ஷா புஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, சரி சுபிக்ஷா அவர் புஷ் பண்றாரு. ஆ இவர் கேட்காத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத பத்தி. அவ்வளோதான். சபரிய பத்தி. அதுவும் வந்து கொஞ்சம் ஃபேவரிசம் அவங்க நெறையா பண்ணியிருக்காங்க. அவருக்கு நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த ஃபேவரிசம் பார்த்தாரு. மத்தபடி பார்வதிக்கு ஒரு துரோகம் விளைவிச்சாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. பார்வதிக்கு இருக்க முடிவ மாத்துனாரான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஒரே ஒரு வட்டம் தான் வந்து அந்த சபரியோட பாட்டில வந்து இது பண்ணாரு. மத்தபடி எதுவுமே இல்ல. அவர் கிளீனா தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இந்த பார்வதிக்கு என்னென்னலாம் வேல பார்த்துச்சு, அவ வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய முகத்திரை கிழிஞ்சிருச்சு. இவர்லாம் ஒரு மனுஷனா? இவர்லாம் ஒரு கேரக்டரா? இவர்லாம் வந்து எப்படி செட் ஆகுமா? செட் ஆவாதா? அப்படின்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள். நேத்து அவர வந்து அவ்ளோ தூரம் பேசுனாங்க. உன்ன நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். நீலாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டேனே, வேஸ்ட்டுண்ணே நீலாம். வேலைக்கே ஆக மாட்டேனே, அது ஆக மாட்டேனே, இது ஆக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர போட்டு டார்ச்சர் பண்ணாத குறையா வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ எப்பா நீ விட்டுரும்மா, நீ நடிக்காதம்மா என்கிட்டயே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகர போட்டு அங்கேருந்து விலகி போயிட்டாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நேத்து நடந்துச்சு. சரியா? அதனால எனக்கு என்னன்னா, இந்த ப்ரோமோ பார்க்கும் பொழுது திவாகரும், பார்வதியும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, பார்வதி இத ரொம்ப கேம் ஆடுறாங்க. ப்ளஸ் அண்ணன் அப்படின்ற ஒரு வேர்ட யூஸ் பண்ணி அவர நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். அவர நம்ப வச்சு குழி பறிக்கலாம் அப்படின்ற மாரியான விஷயங்கள் தப்பு. ஆக்சுவலா நீ கேமா விளையாடுனா ஓகே. நான் அண்ணன்னு பார்க்க மாட்டேன். அவர் ஓகே எனக்கு வந்து ஒரு இது வெல் விஷர். நான் அவர்கிட்ட கேம் ஆடுறேன் அப்படிங்கிறது ஓகே. பட் அண்ணங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு கேம் ஆடுற அப்படிங்கிறப்ப, அது நிஜமாவே ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்ம ப்ரோமோவுடைய ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ நேத்து நைட் யார் யாரெல்லாம் அந்த ஃபைட்ட பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கலையரசன் வந்து இன்ஃபார்ம் பண்ணி, அவர்கிட்ட பேசி நீ வந்து ரொம்ப கோவப்படுற, அமைதியா இருன்னு சொல்லி, கனி வந்து பார்வதி மாரி ஆட்கள நான் வந்து வெளிய பார்த்தேன்னா, ஐய்யய்ய! நான் வந்து முடிச்சு விட்டு போயிருவேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாரி ஆட்கள்லாம் எவன் பேசுவான்? மனுஷன் பேசுவானான்றது. கலையரசன் வந்து பார்வதி மாரி ஆட்கள் கிட்ட இனிமேல் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமேல் நான் என் கேம் தான் ஆடப் போறேன். எனக்கு பார்வதி சப்போர்ட் பண்ணது எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்ற மாரி அவனும் சொல்லிட்டான். ஏன்னா அந்த கிச்சன் மேல உட்காந்ததெல்லாம் வந்து எனக்கும் பெருசா திருப்தி இல்ல அப்படின்ற மாரி ஓப்பனாவே வந்து அடிச்சுட்டான். ஸோ கலையரசன் வந்து சேஞ்ச் பண்றான் ட்ராக்க. ஸோ இந்த மாரி எத்தன பேர்றா கிளம்பியிருக்கீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆக்சுவலா எல்லாருமே இங்க வந்து அவங்கவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஒருத்தவங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம எஃப்ஜே கூட பார்வதி ரியாக்ட் பண்ற விதம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவைங்க வந்து காலையில சண்டை போடுறாய்ங்க பயங்கரமா. அது கனி கண்டுபிடிச்சுட்டாங்க. ஈவினிங் வந்து திருப்பி சாரி கேட்குறா. இதான் அவளுடைய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து செட் ஆவாது. இந்த மாரி ஆட்கள் கூட நம்ம இருக்க முடியாது. அ இது வந்து அவ எப்பயுமே பண்ணிட்டு இருக்கா. எந்த நேரத்திலும் அவ பண்ணிக்கிறா. அப்புறம் எப்ப வேணாலும் அந்த ஒரு பாயிண்ட்ட வச்சுட்டு தான் மூவ் பண்றா. காலைல ஆனா காலியா இருக்கா. நைட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன "ஹாய் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா?" எதுவுமே நடக்காத மாரி பேசுறது அப்படிங்கிறது வந்து நெறைய பேருக்கு இரிட்டேஷன் குடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதுல வந்து மீனவ சமுதாயத்த இழிவுபடுத்துற மாரியான விஷயங்களும் பேசியிருக்காங்க. நேத்து கமருதீனும் இவரும். அவ வந்து இப்படி பண்றா. மீனவ சமுதாயத்திலருந்து எத்தன பேர் வந்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்களா வேல பார்ப்பாங்க அப்படின்ற மாரி திருப்பியும் அந்த சமுதாயத்த எதுக்கு இழுக்குறீங்க? தேவையற்ற ஒரு விஷயம். அத பண்ணியிருக்காம இருக்கலாம். ஏன்னா, பெரிய வந்து இதற்கான விளைவுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா, ஒரு கம்யூனிட்டிய நீங்க சொல்றீங்க. அதுலேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிறப்ப நீங்க அப்படியே விட்டுறலாம். அதுலேருந்து வந்துட்டு நீங்க வந்து இப்படி துரோகம் பண்ணலாமா? ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க முதுகுல குத்தலாமான்னு கேட்கறதெல்லாம் வந்து இது கேமுங்க. சரியா? இது கேம். அதை புரிந்து கொள்ளுங்கள். பார்வதி நாமினேஷன் பிக் பாஸ்க்கு இவ்வளோ பண்றது அப்படிங்கிறது எனக்கு வந்து பெருசா படல. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். குட்